நம்மை தாழ்ச்சி செய்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நாம் நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரே வாய்ப்பு கல்வி மட்டும்தான். எது சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில சூட்சுமங்களை சொல்லித்தரும். சூட்சுமங்கள் நமக்கு புரிவதே இல்லை, பல நேரங்களில் புரிவதில்லை. அதில் ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன். ஒரு பழங்குடி கிராமத்தில் ஒரு புறாக்களையும் காகங்களையும் வைத்து கதை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம், பீகார்ல. அது ஒரு புத்தகத்துல வந்திருந்தா, அந்த புத்தகத்தை என் கண்ணில் பட்டுருச்சு. நான் படிக்கிறேன், உனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நிமிந்துரு, இருக்கிறல்ல நிமிந்துரு. முகம், வாய், கண்கள், உணர்வுகள் எல்லாவற்றையும் கடந்து சொல்லிற்குள் இருக்கும் சூட்சுமத்தை பிடித்துக்கொள். பல நேரங்களில் நாம் தவற விடுவது எது தெரியுமா? கவனம். கவனம் அப்படி சிதறிடும். ஒரு வினாடி கவனம் தான் ஆக்சிடென்ட். கீழே படுத்துட்டு இருக்கிறவனுடைய ஃபேஸ் பார்த்திருக்கியா நீ? ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடப்பானே, எனக்கா அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்டே நடக்குதான். யாருக்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கணும்னா அலர்ட்டா இருப்பல்ல. இந்தாப்பா இந்த சூடா பாத்திரம் இருக்கு புடிங்கிற அம்மா ஒருத்தி, இது குழந்தை வந்து இப்படி நீட்டுது. ஏய் சூடா இருக்குடி இப்படி புடி, ஏய் அறிவு இப்படி புடி. அம்மா சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்றான். ஏன் தெரியுமா? அம்மா பேச்ச கேட்க கூடாதுன்னு இல்ல, அம்மா பேச்சு புரியல. இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா யார் பேசுறதும் புரியாது, ஜீரோ லெவலுக்கு போயிடும். வெறும் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் will lead you to stress. லூஸ் ஆயிடுவேன், பைத்தியம் ஆயிடுவேன். சத்தியம். அதிகமான இப்படியேதான் நிக்கணும் வாழ்க்கை முழுக்க, கற்பூர மாதிரி பிடிக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல பேசிட்டு எல்லாரும் கவனிங்க, இதற்கான பதில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு கீழே போயிட்டு வண்டியில உட்கார்றேன். ஒரு அம்மா ஓடி வந்து கேட்டுச்சு, நீங்க எதுக்கோ பதில் சொல்றேன்னு சொன்னீங்களே சொல்லலையே. ஓ சொல்லி முடிச்சு அரை மணி நேரம் ஆகுது, விளங்குறதே இல்லை. சில பேருக்கு அது பழகிடும் தெரியுமா? விளங்காததே பழகிடும். படிப்பு என்பது செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் பயிற்சியில் நீங்கள் வேறு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் உங்களுக்கு துணையாக வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றாது. கல்வி தவிர வேறு எதுவுமே உங்கள் வாழ்க்கை உய்யும் வழியே இல்லை. சூட்சுமமா இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் மிக மிக அதிகம். போகிற போக்கிலே பலர் சொல்லிவிட்டு போவார்கள். எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், ஏமா ஒரு வாட்டி சொன்னா இதுக்கு புரியவே மாட்டேங்குது, 2 வாட்டி 3 வாட்டி கத்தி சொன்னாதான் புரியுது, ஏமா? எங்க அம்மா என்னை காலையில எழுப்பும் போது அழகா எழுப்போம். தங்கம் 6 மணி ஆயிடுச்சு பாரு, எந்திரி. 10 நிமிஷம் தூங்கிட்டே இருப்பேனா? ஏய் எந்திரி. இன்னொரு 10 நிமிஷம் பெட்ஷீட்டை உருவி விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும், சத்தமா ரேடியோ போட்டு விட்டுரும், அப்புறம் மூஞ்சில தண்ணி தெளிக்கும். அப்புறம் சின்ன வயசுல இருந்து அதுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி வீடே அப்படி டென்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னாலே ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்னா, எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், ஏமா ஒரு விஷயம் சொன்னா இதுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, படிக்கிற பிள்ளைங்க தானேம்மா. அதுவா அது எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க அப்படிதாங்க எங்க அம்மா. இன்னும்மா கதை? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிச்சான். அந்த வீட்டு மாமியார் இருக்குதுல்ல, அது காலையில எந்திரிச்சு வீடு பெருக்க சொல்லிச்சான். இந்த பிள்ளை வீடு பெருக்குச்சான், ஓரம் மட்டும் பெருக்கவே பெருக்காது, அழுக்காவே இருக்குமா. அந்த மாமியார் வந்து, ஏய் ஓரத்தில் அழுக்க விட்டுட்டு பெருக்கிற, மறுபடியும் உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன். உன் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியும்ல உனக்கு, உனக்குலாம் இந்த வீடெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், வீடு சுத்தமா பெருக்க தெரியாது உனக்கு, உங்க அம்மா உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தா? இது எல்லாம் திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா அது பெருக்குமா ஒழுங்கா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு பழக்கமாயிடுச்சான். அது நேரம் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு அவங்க மாமியார் வீட்டு வாசல்ல போய் நிக்குமா, ரூம் வாசல்ல. மாமி பெருக்கிறேன், கொடுக்க வேண்டியது கொடுங்க, சீக்கிரமா போகணும். அது சிலதுக்கு திட்டினாதான் நாம உயிரோட இருக்கிறோம்னு அதுக்கு புரியும். ஏன் சும்மா இருக்கிற, ஏதாவது கோமா பேசு அப்படிங்கிற மாதிரி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குல்ல, ஸ்டே ஷார்ப் மை டியர் கிட்ஸ், ஸ்டே ஷார்ப். எந்த வார்த்தை இருந்தாலும் அப்படி புரியணும், மண்டையில் அடி சல்லார்னு அடிக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சோடா குடிச்ச மாதிரி பழிச்சுன்னு இருக்கணும். அப்படி என்னடா இது டேஸ்ட்னு யோசிச்சு பார்த்தா அந்த அந்த பீகார் பழங்குடி ஆள் உட்கார்ந்து இருந்தானா. அவன் சொன்னானா, இது ரொம்ப என்ன வாழ்க்கையை மாத்தன ஒரு விஷயம். குழந்தைகளை ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அம்மாவை கூப்பிட்டாராம், ஓய் உன் பையனை காட்டுக்கு பறக்க தனியா அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் குருவே. ஒழுங்கா சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன் குருவே.
என்ன சொல்லி கொடுத்த? வேட்டைக்காரங்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். எந்த வேட்டைக்காரங்கிட்ட? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையா இருக்கணும். ஆமால, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் எல்லோரும் சந்தன மரங்கள். இந்த இளமை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இளமை, இதை நாடி தவறான கருத்துக்கள் வரும். நீங்கள் அதனால் பாதிக்கப்படாமல் சந்தனமாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஒரு புறா மிக கவனமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளுமாலாம் கிடையாதாம். தவறு செய்து விட்டாய். உன் மகனுக்கு நீ சரியான அறிவுரையை சொல்லவே இல்லை. ஏன் குருவே, என்ன தவறு செய்தேன்? இல்லை, வேட்டை ஆட தெரிந்த, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனம் வேட்டையாட தெரியாத, கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு குறிவைக்கும் வேட்டைக்காரர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அதைத்தான் குறிவைக்கிறான் என்று நீ இருப்பாய். அது அவனுக்கு குறிவைக்க தெரியாது, உன்னை வந்து அடிச்சிடும். கல்வி கற்றால் இது புரிகிறது. வேட்டை தெரிந்தவனிடத்தில் மட்டுமல்ல, ஆயுதங்களை தாங்கிய வேட்டையாட தெரியாதவர்களிடத்திலும் நீ புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? அறிவு கொண்டவர்களிடத்தில் மட்டுமல்ல, அவர்கள் படிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இரு. ஏனென்றால் எங்கிருந்து ஆயுதங்கள் வரும் என்று தெரியாது, அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள் என்றே தெரியாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? ஒரு டீச்சரா நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே டீச்சர்ஸா இருந்தா எனக்கு அக்னாலஜ் பண்ணுங்க. நாம் நம் குழந்தைகளுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவே முடியாதுங்க. We don't know how to teach, my dear children. All the teachers I'm telling, any teacher under the sky, they don't know how to teach. The only possibility of teacher is she or he may inspire you. Inspiration da, we can inspire you. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நீ வளர்வியே தவிர நான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தால் நீ வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மற்றவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? Let them to aspire. Be inspired by somebody, but let you aspire yourself. நீ வெளிப்படு, முழுமையாக வெளிப்படு. நான் காலையில சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். வாய்ப்பு அடிக்கடி எல்லோருக்கும் வராது. வாய்ப்பு வரும்போது ஸ்டே அலர்ட். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு வந்த பொழுது அலர்ட்டாவே இல்லாமல் தோற்றவர்கள் தான் 60% 70%. ஒரு மாவட்ட ஆட்சியர் சார், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். மாவட்ட ஆட்சியர் வந்திருந்தாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ல அவர் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வர, எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? மேல கூட்டிட்டு வந்து சொல்றாரு, அந்த பையனுக்கு ஏதோ தேவை இருக்கு மாவட்ட ஆட்சியர் கிட்ட. சார் இவன் ரொம்ப டேலண்டட் சார், சார் இவனுக்கு அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் சார். டீச்சர் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் இப்படி நிக்கிறார். அந்த 10 செகண்ட் இருக்குல்ல, அந்த 10 செகண்ட்ல அவன் ஜெயிக்கலாம். அவன் வந்து நிக்கிறாங்க. அவன் ட்ரெஸ் சரியில்லை, அந்த பேண்ட் எல்லாம் சுடிதார் மாதிரி அடிச்சு தைச்சிருந்தான். அப்புறமா தலையை வந்து இப்படி வச்சிருந்தான், இந்த பரதேசி படத்துல வரும்ல அந்த மாதிரி வச்சிருந்தான். அப்புறம் கையில நிறைய பேண்ட் போட்டிருந்தான், காதுல ஒரு கம்மல் போட்டிருந்தான். ஆனா அவன் டேலண்டட் என்று டீச்சர் சொல்றார். டீச்சர் சொல்றதை இன்னைக்கு கேட்கறது இல்லைல்ல மற்றவங்க யாருமே. அதனால டீச்சர்ஸ் பிள்ளைகளை கவனிச்சுக்கிறாங்க. he is so talented madam, please give your 1 minute time to him. அவன் உங்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறான், அவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். மேடம் நிக்கிறாங்க. அவன் வரா முன்னால. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெண்ணா ஒரு தாயா என் குழந்தை, ஒரு டீச்சரா என் குழந்தை என் மாணவன் தோற்றக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பேன். நான் யாரும் அழுதுறக்கூடாது மேம் அப்படின்ட்டு யாரும் கையை பேசிச்சிடக்கூடாது. என் முன்னால உயிரே போயிடும் எனக்கு. என் பெற்ற தாய் மேல ஆணையா சொல்றேன். நான் அந்த பையனை பார்க்குறேன், ஏய் சூப்பர் வாய்ப்பு கிடைச்சிருச்சு உனக்கு, என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்க்குறேன். அவன் போய் நின்னாங்க. அவன் தலைமுடியும் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே மேடம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதையும் கடந்து கேட்குறாங்க எஸ் அப்படி. அந்த டைம்ல பார்த்து ஃபோன் அடிச்சது பாருங்க அவன் பாக்கெட்ல. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 நாள் தூங்க மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4. அதுவும் எப்படி கத்தி கதறுது. அவன் அந்த பாட்டையாவது வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டை சேர்த்து வச்சிருக்கான். மாட்டிக்கிட்டான் ஒருத்தரு காப்பாத்தானோ கர்த்தரு, மாட்டிக்கினான் ஒருத்தரு காப்பாத்த, கதறுதுங்க. அந்த டீச்சர் அப்படி, அந்த மேம் அப்படி பார்த்தாங்களா, டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. he lost his chance. maybe he is so good. ஏதோ ஒரு பிஹேவியர் முன்னால இருக்கிறவங்களை இரிட்டேட் பண்ணிருச்சு. ஏன் மற்றவங்களை இரிட்டேட் பண்ற விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது என்றால் நீங்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், கல்வியை ஆயுதமாக கொள்ளக்கூடியவர்கள் இந்த பலவீனங்களை உதிர்த்து விடுகிறார்கள். பலவீனங்களை உதிர்ப்பது என்பது மிகப்பெரிய ஆளுமை என் குழந்தைகளை. இந்த வயதில் தெரியும், 17, 15 வயதில் 18 வயதில் சில விஷயங்களின் மீது கவனம் போகும். நான் எந்த தடையும் மனத்தடையும் இல்லாம உங்கள் மீது பேரன்பு கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணா நான் சொல்றேன். எல்லாருக்கும் குழந்தைகளை 18, 20 வயசு, அது 12 வயசுல தொடங்குதுங்கிறாங்க.
சில குழந்தைகளுக்கு 8 வயசுலயே தொடங்குதுங்கிறாங்க. ஹார்மோன் ஒன்று சுரக்கும் தலையில, டோபமின்னு பேர் அதுக்கு. அது என்ன பண்ணும், உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை, உன்னுடைய அந்த போதை மாதிரியான விஷயங்களுக்கு நாடி செல்லும். அது பிளஷர். அதை எல்லாரும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, உலகத்தில் மேக்சிமம் 60% எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, குழந்தைகளை ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பயன்படுத்திடுறாங்க. டோபமின் தான் உங்களை ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்குது, அந்த பிளஷர் தான். ஆனால் நான் இங்க நிறுத்தி சொல்ற, ஒரு டீச்சரா சொல்ற, ஒரு பெண் சொல்லவே மாட்டாங்க. ஆசிரியர் சொல்லுவாள். ஏன் தெரியுமா? ஆசிரியர் ஆண் பெண் என்கின்ற எல்லையை கடந்தவள். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு, டீச்சருக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 96 வயசுல செத்து போனா கூட டீச்சர் செத்து போனாங்கன்னு தான் சொல்வீங்க. சோ ஒரு டீச்சரா சொல்றேன், இந்த ஆற்றல் இருக்குல்ல குழந்தைகளை, இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த பிளஷர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பிளஷர் பாயிண்ட் என்ன எப்படி பயன்படுத்தினா, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஓவியர்கள் எல்லாரும் அந்த பிளஷர் பாயிண்ட ஓவியத்திற்காக செலவழித்தவர்கள். அந்த பிளஷர் பாயிண்ட் தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும், டிஆர்ஓ ஆகும், ஏசி ஆகும் இவங்களை உட்கார வச்சிருக்கு. அவங்க அதற்குள்ள போகல, அந்த ஃபோர்ஸை இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு சிற்பி, நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் ஸ்டேஜ்ல 30 வருஷமா, சும்மாவா பெண்ணா இருந்து சென்னையில இருந்து கரூருக்கு வந்துடும் பார்ப்போம், உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும் வந்துடும் பார்ப்போம். நாளைக்கு போக சொல்லியிருக்காங்க சேலத்துக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகணும், அதுக்கப்புறம் மதுரை போகணும், அதுக்கப்புறமா சென்னை போகணும். போயேன் பார்ப்போம். என்ன காரணம் என்றால், எனக்குள் வருகின்ற அந்த ரசாயன மாற்றத்தை நான் கல்விக்காகவும் வாசிப்புக்காகவும் அதை என் வார்த்தைகளால் உங்களுக்காகவும் நான் அந்த எனர்ஜியை பயன்படுத்துகிறேன். எனக்கு வேற தெரியாது. நீயும் எதில் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறாயோ அதில் உன்னுடைய பிளஷர் பாயிண்ட செலுத்து. பல நேரங்களில் பாரு, தோனிக்கும் விராட் கோலிக்கும் சச்சின்க்கும் மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் இந்த மாதிரியான ஜெயிக்கிறவங்க இருக்காங்களே, எல்லாம் விளையாட்டுக்காரங்க தானே. உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் விளையாடுறான், நீ பார்க்குற. அவன் சம்பாதிக்கிறான், நீ திட்டு வாங்கிக்கிட்டே பார்க்குற. நீ செலவு செஞ்சுக்கிட்டு பார்க்குற. விளையாடுங்கிற நான். நீ ரொனால்டோவாக வரலனாலும் பரவாயில்ல, மெஸ்ஸியாக வரலனாலும் பரவாயில்ல, உன்னுடைய உடலுக்கு, உன் ஆரோக்கியத்திற்கு கீழே இறங்கி விளையாடு. புளி முட்டை மாதிரி இருக்காத, அரிசி முட்டை மாதிரி இருக்காத, ஏலக்காய் முட்டை மாதிரி இருக்காத. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. இதான வயசு. அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற